ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NSD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டெக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டில் நிறைய வந்து ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இது பண்ணாமல் நம்மக்கிட்டேயே நீட்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்க போகிற இந்த ட்ரேடு வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து சென்ட் பண்ணது தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக் ட்ரேடு தான். சரிங்களா, நம்ம கொடுக்குறதும் வந்து ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் கொடுப்போம். அந்த ஆர்டர் பிளாக்கே ஆக்டிவேட் ஆகிடும். சார் இங்கே இன்னொரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒரு ஸ்விங். இது இங்கேயே நம்மளது பார்த்திங்கன்னா டேட்டா ரேஞ்ச் வந்து முடிஞ்சிடும். இது எக்ஸஸாக வந்து கொடுத்துருக்கிறது ப்ரீவியஸ். சரிங்களா, இதுதான் நமக்கு இப்போ ஆக்டிவேட் ஆன அதே ஸ்விங்கு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண ராவாக பார்த்துட்ருக்கோம். டார்கெட் அடித்ததுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா, NSD CHF இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா, இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா NSD CHFல 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே வந்து அனாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ட்ரெண்ட். சரிங்களா, என்ன ஒரு ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது. சரிங்களா, இது வந்து ஒரு நல்ல ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் செல் பண்ணுறது நமக்கு ப்ரோ ட்ரெண்டாகவும் பை பண்ணுறது நமக்கு கவுண்டர் ட்ரெண்டாகவும் இருக்கும். சரிங்களா, நேற்று ஒரு வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, சார் ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது அப்படின்றத இது பண்ணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொமெண்டம் மாறுதுனாலே மொமெண்டம் ஷிஃப்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதையே நம்ம வந்து சிஹெச்ஆவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு A இல்லைனா ஒரு V இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு பிரேக் நடக்குது அப்படின்னாலும் அதை நம்ம சிஹெச் அந்த மாதிரி வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை ஏன் சார் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு என்ன சார் அப்படின்னா நமக்கு லைனாக வந்து ஒரு ஹையை இன்னொரு ஹை எடுக்காமல் லிக்விடிட்டி ஃபார்மிங் பண்ணிகிட்டே வரும். லிக்விடிட்டி அப்படின்னாலே ஒரு ஹையை வந்து இன்னொரு ஹை வந்து எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து லிக்விடிட்டி. சரிங்களா, ஒரு ஹையை வந்து இன்னொரு ஹையை எடுத்துருந்துச்சுனாலும் சில பேர் வந்து லிக்விடிட்டின்னு எடுப்பாங்க. பட் அதை விட இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா, இதை வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டிக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் ஹைலி வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக். இந்த லிக்விடிட்டி நம்ம சார்ட்லேயே வந்து போஸ்டிங் போட்டிருப்போம். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹை வேலிட் ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா, நேராக வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து இறங்குது. லிக்விடிட்டி எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் சடன்னு கீழே இறக்கிடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து மார்க்கெட்டில் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். செஷன் டைமிங்லையும் கரெக்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணுது. சரிங்களா, செஷன் டைமிங்கில் நான் முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போய் அடிக்குது அப்படின்னா அது இன்னுமுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையை தூக்கியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து சிஹெச் ஆர்எல்ஸ் வந்து பிரேக்கர் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல வரும். சரிங்களா, நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வந்து மேலே வைக்கிறது சேஃபர் ஜோன். சரிங்களா, ஸ்டாப் லாஸை மேலே வச்சுட்டு டார்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து மார்க்கெட்டை கீழே இது வரைக்கும் இழுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா, இழுத்துட்டு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் போட்டு இது பண்ணலாம். சரிங்களா, ஏன் சார் வந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஏன் வந்து அதை எடுக்கலை அப்படின்றத ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கே பட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம் மார்க்கெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக்கில் பட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கில் எடுத்துருக்கு. ஸோ இங்கே எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால நம்ம வந்து இதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, மார்க்கெட் நீட்டாக சடன்னு கீழே வந்து இறக்கி விட்டுருச்சு. சரிங்களா, இறக்கி விட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட்டை வந்து ரியாக்ஷன் கொடுத்து மேலே போகுது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பிளாக் ஏஜ் வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹையாக இருக்கும். சரிங்களா, அது ஏன் நம்ம காட்டிடலாம் லைவாகவே. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு A பேட்டர்னில் இருக்கிற ஒரு ஹை. சார் இதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னா நமக்கு இது 1 hourலேயே நல்லா விசிபிளாக தெரியுது. இங்கே அடித்து மேலே வந்து பறக்குது அப்படின்னா இது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் சைனாக வந்து இருக்கும். சரிங்களா, அது போக SMT பார்த்தும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த ட்ரேடு வந்து சக்சீட் ஆகுமா இல்லை வந்து அந்த ட்ரேடு வந்து பிரேக் ஈவன் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வருமா அப்படின்றது. இது வந்து டைரெக்டாக நம்மளுடைய டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணி பாருங்கள்.
இங்கே வந்து ஒரு பிளாக்கேஜ். ஏன்னா இங்கே நம்மளுடைய அந்த ஆர்டர் பிளாக் இருக்குது. இங்கே அடித்தும் பார்த்திங்கன்னா ஒரு சிஹெச் கொடுக்குற மாதிரி சிக்னல் வந்து மார்க்கெட் தருது. பட் அங்கே வந்து மார்க்கெட்னால் புல் பண்ண முடியல. இங்கே வந்து என்ட்ராகிற எல்லாத்தோட ஸ்டாப் லாஸையும் மார்க்கெட் வந்து கனெக்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், மிட்டிகேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல பவர் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா, லோ பவராக வந்து மாறிடும் ஆர்டர் பிளாக்கு. லோ பவராக இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் வந்து ரொம்ப ரிலே பண்ணியிருக்காமல் கொஞ்சமாக ஒரு ஆஃப் ரிஸ்கில் போடுறது சேஃபர் ஜோன். சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.